நான் போற வாத்தியாரே. ஏய் சுமாரா. 3 days later. இப்ப போற வாத்தியாரே. ஏய் சுமாரா. 3 days later. இப்ப போட்டோமா வாத்தியாரே. வேணாம். போவண்டா. எப்படி நான் போறேன். கமான் கபிலா. இன்னைக்கு வீடியோ வரும்டா. 1 block part 5 மிஸ் ஆகாது அப்படி சொல்லி எப்படி நல்லவங்களை ஏமாத்துவேன். உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வா. இதோ வந்துச்சு சாமி. வெல்கம் டு SRR டியூட் சேனல். யாரும் இந்த சேனலை மறந்துடாதீங்க. எவ்வளவு நாள் வீடியோ வரலனாலும் வீடியோ வரும், கவலைப்படாதீங்க. நான் சாகும் போது கூட உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணித்தான் சாவேன். ஏன் செத்தோடனே கூட உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல. ஓகே, எடுத்த உடனே நம்ம ட்ரீ ஃபார்முக்கு போயிட்டு அவனதான் வெட்டுவோம். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, அக்ரி ரிலேட்டடான ஃபார்முக்கு போயிட்டு அறுவடை பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பீட்ரூட் ஃபார்ம் பாருங்களேன், ஒரு பீட்ரூட்ல ஆரம்பிச்சேன். இப்ப கிட்ட 6 பீட்ரூட் இருக்கு. இதுமே தான் வாய்க்கும். இதுமே சொல்லி தானே இதெல்லாம் வாங்கி கட்டிக்கிறேன். ஓகே, இந்த சைட் எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம ட்ரீ ஃபார்முக்கு போவோம். இந்த எபிசோடு ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் கிடைச்சிட்டே இருக்குன்னா அது இந்த ட்ரீ தான்பா. வேற லெவல் பண்ணி இல்ல இவரு வேற லெவல் பா இவரு. ஓகே, நம்மளோட ரீகேப் ஆகுது. நமக்கு நைட் ஆயிடுச்சு. நம்ம தூங்கிட்டு காலையில இருந்து போவோம். டே 43 நம்மளோட மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்படியே மைண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சூப்பர் செஸ்ட் மட்டும் கிடைச்சது. டேய், நீ உனக்கு கொடுக்குற நார்மல் செஸ்ட்ல 2-3 டைமண்ட் ரேர் ரூட்ஸா இருக்குடா. சூப்பர் செஸ்ட்னு பேர்ல ஒரே ஒரு டைமண்ட் குத்தி ஏமாத்துறீங்களா? ஒரு நிமிஷம். நான் அப்படியே மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். என் போர்ட்டல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு சரியான ஷாக்கு. எனக்கு ரொம்ப நாளா திங்கிங் இருந்துச்சு, எப்பறம் இப்போ வந்து லெவல் 10ல இருக்கும். இது வந்து என் போர்ட்டல் ரிலேட்டான ஒரு லெவலு. எப்படி அது உள்ள போக முடியும், இல்ல வேற எதுனா போயிட்டு அதை ஃபைன் பண்ற மாதிரி இருக்குமா, நிறைய திங்கிங் இருந்துச்சு. என்னால இப்ப கூட இது உள்ள போக முடியும். அந்த என்கிட்ட பிளேஸ் இருக்கு. ஏன்னா போன வீடியோல நம்ம நிறைய பிளேஸை சாவடிச்சிட்டோம். பட் போனா கூட நம்மளால எண்டர் டிராகனை சாவடிக்க முடியுமானா அதான் டவுட்டாவே இருக்கு. டே 44 ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் இது ஓபன் பண்ணி விடலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். இவ்வளவு சீக்கிரம் ஓபன் பண்ணாலும் இது உள்ள போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுது. ரிசோர்ஸ் எதுக்குன்னா எண்டர் டிராகன் ஐக்கிறதுக்கு தான். வெறும் ஒரு கத்தியெல்லாம் வச்சு என்னால எண்டர் டிராகன் ஐக்க முடியாதுப்பா. அதுக்கெல்லாம் எங்கிட்ட சக்தி கிடையாது. அப்போ என்னதான் குமார் பண்ண போற அப்படி கேட்டீங்கன்னா, எங்கிட்ட என்னென்னலாம் ஆயுதங்கள் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ண போறேன். லைக் இந்த TNT மாதிரியான பொருட்கள்லாம் இது மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்துதான் நம்ம நெதருக்கு போக போறோம். எங்கடா ஆப்ஷனை காணோம். ஓகே, போர்ட்டல் ரெடி ஆயிடுச்சு. நெதருக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி அது உள்ள பிக்லின் இருந்தா அவங்ககிட்ட கோல்ட்லாம் கொடுத்தேன். ஒன்னுத்துக்குமே உதவாத பொருட்கள்லாம் வேணும்னா நீங்க இவனுங்கிட்ட வாங்க, இல்லைன்னா இந்த பக்கமே வந்துடாதீங்க. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சேன். ரிப் ஆர்மர் ட்ரீம். அது சரி, அப்படின்னா நான் செஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சேன். அது பக்கத்துல இன்னொரு செஸ்ட் இருந்துச்சு. ஒன்னுத்துல ஆயின் இருந்துச்சு, இன்னொன்னுல ஒப்ஷன் இருந்துச்சு. பரவாயில்ல, நாட் பேட். வேற எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அகைன் நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன். அடுத்துதான் நான் SP ஃபார்ம்ல போயிட்டு எல்லாரையும் சாவடிச்சேன். ரைட், ஓகே. இதுல கன் பவுடர் ஒரு 10 ஏரோவும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல கன் பவுடர் ஒரு 4 ஏரோ இருக்கு. அப்படியே நம்ம பின்னாடி வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இதுல கன் பவுடர் ஒரே ஒரு ஏரோ தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த சைடு சுத்தம். ஓகே, இப்ப நம்ம கலெக்ட் பண்ண ரிசோர்ஸ்லாம் வச்சு 6 TNT உருவாக்கி இருக்கோம். எனக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் இருக்குதான்னு நினைக்கிறேன். இதுவே போதும்பா. எண்டர் டிராகன் பாவல. வராண்டா. எதுக்குடா பாம்பு எடுத்துட்டு வந்துக்கிறேன் நானே? உன்னை அடிக்குதுடா. கிட்டே நடுக்க மாட்டாங்க அவன். குய்யால சாவு ஓட்டாண்டா. இந்த இடத்துல இங்க ஒரு கல் இருக்குது, நம்மளுக்கு சேஃப்டியா இருக்குப்பா. வரோம். இந்த டைம் மிஸ் ஆகுறா தம்பி. இல்ல போன டைம் கூட மிஸ் ஆகல. 3 TNT கரெக்டா டேமேஜ் கொடுத்துச்சு. TNT இன்னும் நிறைய எடுத்துன்னு வந்திருக்கலாங்க. TNT வச்சு அவனை போட்டு தள்ளிருக்கலாம். என்ன டிராகன் இன்னும் கால் வாசிக்கா நீ ஒரு எடுக்க போற. ஐயோ டேய், நீங்க யாரா நடுவுல? இவனுங்க வேற வெறுப்பாக்குறாங்க. ஓ காய்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. வந்துச்சா. ஓகே வந்து உட்காருதுன்னு நினைக்கிறேன். ஓகே
ஐயோ பட மாட்டேங்குதே, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ மொபைல் அப்பயே பிரைட்னஸ் அதிகமா வச்சிரும், கம்மியா வச்சு ஆடிட்டு இருக்கேன் சார்ஜ் இல்லன்னு. ஓகே ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு அடி செத்துச்சு. ஃபைனலா நம்ம 1 பிளாக்ல என்டர் டிராகன் சாகும்போது தாமா பார்க்க நல்லா இருக்கான். ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். போடா மூடின ஒரு